1999 ஜனவரி 22 தேதி. இன்றோடு 25 ஆண்டுகள் ஆகிறது. ஒடிசாவின் அந்த இரவில் ஆஸ்திரேலிய கிறிஸ்தவ மிஷனரி கிரஹாம் ஸ்டெயின்ஸ் மற்றும் அவருடைய 2 மகன்கள் பிலிப்பு, தீமோத்தேயு அவர்கள் தூங்கிக் கொண்டிருந்த ஜீப்பில் இந்துத்துவாவைச் சேர்ந்த பஜ்ரங் தள் உறுப்பினர்களால் உயிரோடு எரிக்கப்பட்டார்கள். அந்த நாளை நம்மால் மறக்க முடியுமா? கிரஹாம் ஸ்டெயின்ஸ் அவர்களும் அவருடைய 2 பிள்ளைகளும் காட்டில் ஒரு முகாமிற்கு சென்று அங்கிருந்த பழங்குடி கிராமங்களுக்கு சென்றுவிட்டு வரும் வழியில் சற்று ஓய்வெடுக்க நினைத்து தங்கள் ஜீப்பில் உறங்கிக் கொண்டிருந்த போது கூட்டமாக வந்த மதவாதிகள் தங்கள் கையில் ஆயுதங்களோடு வந்து அவர்களை தாக்க ஆரம்பித்தனர். கடைசியில் பெட்ரோலை ஊற்றி அவர்களை உயிரோடு எரித்தனர். அந்த 3 பேரும் தப்பிக்க முடியாதபடி கோபத்துடன் வெளியே அவர்களை கொல்ல துடிக்கிற கூட்டம். உள்ளேயோ பயங்கரமான நெருப்பு. வெளியே செல்ல முடியாமலும் உள்ளே அந்த நெருப்பில் அப்படியே அந்த இளந்தளிர்கள் 2 பேரும் அவர்களுடைய தகப்பனும் சொல்லொன்னா வேதனையில் மரித்து போனார்கள். அவர்கள் செய்த தவறு என்ன? ஆஸ்திரேலியாவில் தங்கள் சுகபோக வாழ்க்கையை விட்டு வெப்பமும் கொசு தொல்லைகளும் அடிப்படை வசதிகள் கூட இல்லாத ஒடிசாவின் கிராமத்தில் வந்து தொழுநோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்து கிறிஸ்துவின் அன்பை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தினதுதான் அவர்களின் மிகப்பெரிய தவறு. அவர்கள் கொல்லப்பட்ட செய்தியை கேட்டு இந்திய தேசமே, ஏன் உலகமே அப்படியே ஸ்தம்பித்து போனது. இப்படியெல்லாம் நடக்குமா என்று அதிர்ந்து போனார்கள். அவர்களை கொன்றவர்களின் முக்கிய குற்றச்சாட்டு ஆதிவாசிகளை மதமாற்றம் செய்கிறார்கள் என்பதே. அப்போது பிரதம மந்திரியாக இருந்த வாஜ்பாய் அவர்கள் இந்த செய்கைக்காக நாம் இந்திய தேசம் வெட்கத்தால் தலைகுனிய வேண்டும் என்றார். கிளாடிஸ் ஸ்டெயின் அவர்கள், என் ஜெபமும் என் விருப்பமும் என்னவென்றால், என் கணவரை கொன்றவர்கள் என் கணவர் நேசித்த அதே தேவனுடைய அன்பால் தொடப்பட்டு மீண்டும் இதை போன்ற காரியங்களை செய்யாமல் இருக்க வேண்டும் என்பதே என்று கூறினார்கள். தாரா சிங் என்னும் பிஜேபி வக்கீலும் இன்னும் 49 பேரும் 2003ஆம் ஆண்டு குற்றவாளியாக தீர்க்கப்பட்டார்கள். 2011ஆம் ஆண்டில் அந்த தாரா சிங்கின் மரண தண்டனை ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட்டது. தாரா சிங்கின் கிராமத்தில் அந்த மனிதன் ஒரு பெரிய கதாநாயகனை போன்று உயர்த்தப்பட்டான். 2019ஆம் ஆண்டு தி லீஸ்ட் ஆஃப் தீஸ் என்ற திரைப்படம் அனிஸ் டேனியல் என்பவரால் கிரஹாம் ஸ்டெயின்ஸ் அவர்களின் வாழ்க்கையை கதையாக எடுத்து திரை வடிவமாக உருவாக்கப்பட்டு இந்தியா முழுவதும் திரையிடப்பட்டது. கோர்ட்டில் கேஸ் நடந்து கொண்டிருந்த காலம் முழுவதும் கிளாடிஸ் அவர்களும் அவர்களுடைய மகளும் இந்தியாவிலேயே இருந்து ஸ்டெயின்ஸ் அவர்களின் கனவை நனவாக்கி தொடர்ந்து குஷ்டரோகிகளின் மத்தியில் தங்கள் ஊழியத்தை நிறைவேற்றி வந்தார்கள். 2004ஆம் ஆண்டில் கிளாடிஸ் அவர்களின் முயற்சியால் ஸ்டெயின் ஞாபகார்த்தமாக ஆஸ்பத்திரி கட்டப்பட்டு திறக்கப்பட்டது. 2005ஆம் ஆண்டில் அவர்கள் செய்த ஊழியத்திற்காக பத்மஸ்ரீ பட்டம் அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்டது. இதன் பின் அவர்கள் இருவரும் மீண்டும் ஆஸ்திரேலியாவில் குடியேறினார்கள். மரணம் நேரிடுகிறதாயிருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் என்ற வார்த்தையின்படி தங்கள் சாட்சியின் வசனத்தினால் சத்துருவை ஜெயித் ஸ்டெயின்ஸ் அவர்களும் 2 பிள்ளைகளும் கர்த்தருடைய சமூகத்தில் போய் சேர்ந்து கர்த்தரோடு மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். இந்த உலகத்தின் பாடுகள் செய்த நன்மைக்கு தீமை செய்தவர்கள் என்று இந்த பொல்லாத உலகத்தின் கேட்டிலிருந்து தங்களுடைய சரீரங்களை விதையாக கொடுத்து சென்று விட்டார்கள். ஸ்டெயின்ஸ் மற்றும் அவருடைய 2 பிள்ளைகளின் கொடூரமான மரணத்தை மட்டும் நாம் நினைத்து அவர்களுக்காக பரிதபித்துக் கொண்டிருக்காதபடிக்கு அந்த விதைகள் இப்போது பலனை கொடுக்கும்படி நாம் அவர்களை கொன்றவர்களுக்காகவும் கிறிஸ்தவர்கள் மதமாற்றம் செய்கிறார்கள் என்று பொய்யாய் குற்றம் சாட்டி இன்னும் அநேகரை சிறையில் பிடித்து வைத்திருப்பவர்களுக்காகவும் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களும் மனம் திரும்பி உண்மையான தேவனை காணும்படி அவர்கள் கண்கள் திறக்கும்படி நாம் ஜெபிக்க வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்களின் மித்தம் தேவன் நம் தேசத்தின் மீது கொண்டிருக்கும் கோபம் ஆறும்படி நாம் திறப்பில் நின்று அழிந்து கொண்டிருக்கிற இந்த ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்க வேண்டும். நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் அவர்கள் மேல் மனம் இறங்குவார்.
கிருபையாய் இரட்சிப்பார். அப்படி ஜெபிப்பது நம் மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது. ஜெபிப்போம், ஜெயம் பெறுவோம். ஆமென்.